ஒரு பிறந்த குழந்தை 2-2.5 வயசு குழந்தைய கெடுக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க. செஞ்சவன் திமுக நிர்வாகிங்க, திமுக இளைஞரணி அமைப்பாளருங்க. 2.5 வயசு குழந்தைகிட்ட இன்னாங்க கிடைக்கும், அவனுக்கு இன்னாங்க இருக்காங்க. இது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறோமாங்க? செத்து போச்சுங்க அந்த குழந்தை. எனக்கு இப்ப கில்றல, எனக்கு வலிக்குதுங்க, கில்னா வலிக்குதுங்க. ஆனா என் உயிர் போலங்க. ஒரு உயிரா அந்த குழந்தைக்கு 2.5 வயசு குழந்தை போவோம்னா அது எவ்வளவு மரண வேதனை அந்த குழந்தை அனுபவிச்சு செத்துருக்கும். அந்த கொடுமை, அந்த கொடூரங்கிட்ட இவனெல்லாம் கண்ணு திரும்ப வெட்டி போடத்தாவல. இந்த ஆட்சியில் என்னங்க பாதுகாப்பு இருக்குது? யாருக்குங்க பயம் இருக்குது? பயம் இருந்தா தப்பு செய்ய மாட்டாங்க. இத்தனை ஆட்சி இருந்தது, இவ்வளவு அநீதி அக்கிரமம் நடக்கலையே. எப்படி இதெல்லாம் நடக்குது? ஒரு இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு பொண்ணை நாசப்படுத்துறான். அவன் ஏற்கனவே ஒரு 66 வயசு ஆயாவை கெடுத்துட்டு சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறான். உயர்நீதிமன்றம் அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்குது. எதுக்கோ ஜாமீனை எதிர்த்து நீங்க போறீங்கல்ல, உச்ச நீதிமன்ற மேல்முறையீடு போனீங்கல்ல, ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க மேல்முறையீடு போல? எதுக்கு போல? ஏங்க இவன் 66 வயசு ஒரு கிழமையை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். இவன் இந்த சமூகத்தில் வாழ தகுதி இல்லாதவன். இவனுக்கு நீங்க ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு நீ ஏன் போய் கவர்மெண்ட் தடவாங்கல?